வணக்கம் நண்பா. நம்ம தமிழ் சேனல் சப்போர்ட் பண்ணுறதுமா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த கேஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போட் பிராண்டில் நிர்வாணா அயான் அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இயர்பட்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் டாப் டு பாட்டம்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. முதல்ல இந்த இயர்பட்ஸோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் எஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. சார்ஜிங் எஸோட பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி போர்ட் கொடுப்பாங்க. இது வந்து மைக்ரோ எஸ்பி கிடையாது, டைப் சி போர்டு தான். அதே போல் சார்ஜிங் கேஸோட மூடி பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கெப்பாசிட்டி ஓரளவு தரமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பேண்ட் பேக்கில் சார்ஜர் பேக்கில் போட்டாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாத மாதிரி க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போட தான் வருது. ஸ்டெம்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெம்பில் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக நர்லிங் டிசைனில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸோட டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து டச் கண்ட்ரோலோட வருது, பட்டன் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ அதே போல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிக்கான் டிப் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் டிப்பும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஆங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன காதாக இருக்கட்டும் பெரிய காதாக இருக்கட்டும் எல்லா விதமான காதும் ஈஸியாக செட் ஆகிற மாதிரி அப்படி ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்பேற்பட்ட காதாக இருந்தாலும் சரி உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் மாட்டிட்டிங்கன்னா போதும், அவ்வளோ சைஸில் உங்கள் காதை விட்டு இது கீழே விழவே விழாது. அதே போல் இந்த சார்ஜிங் எஸோட பேட்டரி பேக்கை பற்றி பார்ப்போம். இந்த சார்ஜிங் எஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 120 நிமிஷம் வரைக்கும் கண்டினியூஸாக இதில் ப்ளேபேக் டைம் இருக்கும். அதே போல் நீங்கள் இயர்பட்ஸை மட்டும் எடுத்து தனியாக வச்சு காதில் வச்சு பாட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 6.5 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா குவாட் மைக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. குவாட் மைக் சிஸ்டம்னா 2 லெஃப்ட் இயர்பட்ஸில் 2 மைக் இருக்கும், ரைட் இயர்பட்ஸில் 2 மைக் இருக்கும், மொத்தம் 4 மைக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் கால் பேசும்போது சுற்றி நடக்கிற சவுண்டு ஃபுல்லாக ஒரு மைக் கேதர் பண்ணி டம்ப் பண்ணிவிட்டு இன்னொரு மைக் வந்து உங்கள் வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணு கேட்குற மாதிரி நல்ல வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனோட வருது. ஸோ குவாட் மைக் சிஸ்டம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம்தான். அதே போல் இதில் வந்து பீஸ்ட் மோடு, லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 60 மில்லிசெகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி இந்த கேமில் வர சவுண்டு வந்து இந்த இயர்பட்ஸோட அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். ஸோ கேம் விளாட்றீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வந்து தாராளமாக வாங்கலாம். அதே போல் இதில் வந்து இன்னொரு அற்புதமான விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன் இயர் டிடெக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் காலை மாட்டி பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா யார்கிட்ட பேசணும் இல்லை யாரோ வந்து பேச வராங்க அப்படின்னா அவங்க கார்லேருந்து ஒரு இயர்பட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு இருக்க பாட்டு வந்து ஸ்டாப் ஆயிரும். திரும்ப நீங்கள் காதில் மாட்டிங்க அப்படின்னா திரும்ப ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அதான் பார்த்தீங்கன்னா இன் இயர் டிடெக்ஷன் சொல்லுவாங்க. அதே போல் 2 இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. டச் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாட்டை ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டுக்கு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாற்றிக்கலாம், கால் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இதில் வந்து ப்ரொடெக்ஷன் டெக்னிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா IPX4 வாட்டர் அண்ட் ஸ்வெட் ஷீல்டு ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் தைரியமாக ஜாக்கிங் போகலாம், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணலாம், எவ்வளோ தான் வேர்த்தாலும் இந்த இயர்பட்ஸ் வந்து எதுவுமே ஆகாது. ஸோ சைக்கிளிங் போகும்போது கூட இந்த ஹெல்மெட்டில் இந்த இயர்பட்ஸை மாட்டிக்கலாம், எவ்வளோ தான் வேர்த்தாலும் எதுவுமே ஆகாது. அதே போல் லைட்டாக மழை பெய்யறப்போ கூட நீங்கள் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி வெளியே விளாண்டுக்கலாம். அதே போல் இதில் வந்து ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோட நீங்கள் இயர்பட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து போத் ஆண்ட்ராய்ட் ப்ளஸ் ஐஃபோன் ரெண்டுமே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் புதுசாக வாங்கும்போது பாக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் 3 விதமான சைஸாக சிலிக்கான் டிப் இருக்கும், அப்புறம் டைப் சி கேபிள், புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேறு ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.